கோட்புலி நாயனார் அவர்களுடைய வரலாறை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சோழவள நாட்டுல நாட்டியத்தான்குடி அப்படின்ற ஊர்ல வேளாண்மை தொழில் செய்கிற குலத்துல பிறந்தவர் தான் இந்த கோட்புலியார் அப்படின்றவர். இவர் சோழ மன்னருடைய படைக்கு தளபதியா இருந்திருக்காரு. பகைவர்களை எதிர்த்து போட்டுட்டு எதிரிகளை கூண்டோடு அழிக்கிறதுல மிகவும் வலிமை வாய்ந்தவரா இருந்திருக்காரு. இவர் சோழ நாட்டிற்காக போர் புரிஞ்சு அவர் ஊருக்கு திரும்பும்போது மன்னர் நிறைய செல்வங்கள் கொடுப்பாங்க இல்லையா? அப்ப கொடுக்கும்போது அதை கொண்டு சிவ சிவன் கோயில்களுக்கு அன்னதானம் செய்யறதுக்காக அவர் அந்த பணத்தை எல்லாமே பத்திரப்படுத்தி வச்சிருப்பாரு. இன்னொன்னு மூட்டை மூட்டையா சென்னல் வாங்கி குவிச்சு வச்சிருப்பாராம். அப்ப ஒரு தடவை போர் புரியறதுக்காக அரசர் கூப்பிடுறாரு. அப்ப வர்றதுக்கு கொஞ்சம் பல மாதங்கள் ஆகும் அப்படின்றதுனால ஒரு கூடாரம் ஒண்ணு அமைச்சு அவருடைய சுற்றத்தார்கள் மனைவி, குழந்தை, பக்கத்துல உள்ளவங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ஒரு கூடாரம் நிறைய நெல்லை குமிச்சு வச்சுட்டாரு. அதே மாதிரி இன்னொரு கூடாரத்துல சிவன் கோயிலுக்காக குமிச்சு வச்சிருந்திருக்காரு. ஆனா சொல்லிட்டு போயிருக்காரு, சிவன் மேல சத்தியமா சொல்றேன், நீங்க யாரும் சிவபெருமானுக்காக வச்சிருந்த அந்த நெல் மூட்டைகளை யாருமே தொடக்கூடாது. தொட்டிங்க அப்படின்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன், நான் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா இவர் போய் பல மாதங்கள் ஆயிடுச்சு இல்லையா? அந்த ஊர்ல கொஞ்சம் பஞ்சம் நிலவி இருக்கு. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்ப வேற வழி இல்லாம அந்த சிவன் கோயிலுக்காக வச்சிருந்த அந்த நெல் மூட்டைகளை எடுத்துதான் இவங்க சமைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இவர் ஊருக்கு திரும்புறாரு. திரும்பும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிவபெருமானுக்காக வச்சிருந்த நெல்களை எடுத்துதான் இவங்க சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. அதனால என்ன பண்றாருன்னா, ஊருக்கு இப்ப வீட்டுக்கு போகும்போது வழியில நிறைய வீடுகள் இருக்கும் இல்லையா? அவங்க சுற்றத்தார் வீடுகள், அவங்கள்ட்ட எல்லாம் நார்மலா தான் பேசிட்டு போயிருக்காரு. எல்லார்ட்டையும் நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. போயிட்டு சொந்தக்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்களுக்காக ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க சும்மா சொல்லியிருக்காரு. அப்ப எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மொத்தமா வர சொல்லிட்டு வாசல்ல காவலர்களையும் நிக்க வச்சிருக்காரு. யாரும் வெளியில போகாம பாத்துக்கிற சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா எல்லார்ட்டையும் நல்லா பேசுற மாதிரி இருந்தவர் திடீர்னு தன்னுடைய வாளை எடுத்து சுற்றத்தார்கள், மனைவியில எல்லாரையும், தாய் தந்தையர் அவ்வளவு பேரையும் வெட்டி போட்டுட்டாரு. ஏன்னா அந்த நெல் மூட்டைகளை எடுத்து இவங்க சாப்பிட்டதுனால. கடைசியில ஒரே ஒரு குட்டி குழந்தை மட்டும் நின்றுருக்கு. அது இவருடைய பையன்தான் குழந்தை. அப்ப இந்த வாயில்ல காவலருக்கு நிக்கிறாங்க இல்லையா? ஒரு காவலாளி ஓடி ஐயா, இவன் சின்ன குழந்தை, இவன் கண்டிப்பா அந்த சாப்பாடை சாப்பிட்டுருக்க மாட்டான், அதனால இவனை விட்டுருங்க, இன்னொன்னு உங்க குலத்துக்கு இவன் தான் ஒரு வாரிசுன்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவன் குடிச்சது பால் யார் விட்டு? அவனுடைய தாய் விட்டு தான். அந்த தாய் என்ன பண்ணிருப்பா? கண்டிப்பா இந்த நெல்லை சாப்பிட்டு தானே இவனுக்கு பால் கொடுத்துருப்பா. அப்ப இவனுக்கும் அந்த பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லன்னு தூக்கி மேல போட்டு அவருடைய வாளை எடுத்து கீழே வர்றக்குள்ள ஒரே விட்டு 2 துண்டா அந்த குழந்தை கீழே விழுந்துருச்சான். அப்ப சிவபெருமான் காட்சி கொடுத்து, உன்னுடைய வாள்ல விட்டுள்ளதுனால அவங்க எல்லாருமே அதாவது சிவலோகத்துக்கு அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் இறுதியில தன்னுடைய திருவடியின் கீழே சேர்த்துக்கிட்டாரு சிவபெருமான்.